வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு ரெடி ஆகிறது தான். ஸோ சாரி ஆக்சுவலாக ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் வந்து லைட்டாக டைட்டாக இருந்ததா, ஸோ அதை வந்துட்டு பிரித்து விட்டுட்டேன். ஸோ தான் சூப்பராக ஆரி ஒர்க்கோட சாரீ இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சாரீ வந்து கட்டி பார்த்து அதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சேனா, ஸோ அதனால ரொம்ப கசங்கிருக்கு. ஸோ சாரீ வந்துட்டு இப்போது எடுத்து கொஞ்சம் அயர்ன் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இன்றைக்கி டோட்டலாகவே தாங்க கிரகப்பிரவேசத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ 2 நாளில் வந்து நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கான பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ ரெடி பண்ணணும். அப்புறம் வந்துட்டு எங்கள் அதுக்குள்ளே பசங்களுடைய பட்டு வேஷ்டியும் இருக்குது, அதுவும் வந்து நசுங்கி வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து அயர்ன் பண்ணணும். ஆஃப்லாம் அயர்ன் பண்ணணும். எனக்கு அயர்ன்லாம் பயங்கரமாலாம் வராது. ஸோ எனக்கு அயர்ன் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த பட்ஜெட் பத்மநாபன் தான் ஞாபகம். என்னடா அயர்ன் பாக்ஸ் போயிடுச்சா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா நான் நிறைய அயர்ன் பண்ணவே மாட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அயர்ன் பண்ணி. ஸோ அதனால் பாக்ஸஸாக பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் பேக்கிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லெல்லாம் பேக் பண்ணி முடிக்கல. சரி பரவாயில்ல. ஸோ பட்ஜெட் பத்மநாபன் தாங்க ஞாபகம் வரும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அயர்ன் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி அயர்ன் பண்ணுறேன்னு சொல்லி கிழிச்சு வைக்காம இந்த சரி. ஸோ இன்றைக்கி லஞ்சு சிம்பிள் தான். ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நாங்கள் சாப்பிடல. ஸோ அந்த லஞ்சு தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பொடிகள்லாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை அயர்ன் பண்ணி முடிக்கணும். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையில் வந்துட்டு லைக் ஒரு இது பேக் மாதிரி போட்டு தலை இது பண்ணணும். ஸோ மெஹந்தி பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மெஹந்தி பேக் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெஹந்தி பேக் அப்ளை அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மெஹந்தி பேக்கு. ஸோ மெஹந்தி பேக் அப்ளை பண்ணிவிட்டு வேணால் நம்ம அயர்ன் பண்ணலாமா? சரி முடிச்சுவோம் கடவுடன். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டா நாளைக்கு நைட்டான்னு தெரியல, மெஹந்தி அப்ளை பண்ணிக்கணும் கையில். அதுக்கப்புறம் வந்துட்டு பூ போய் வாங்கிட்டு வந்துட்டு மாலை கட்டணும். ஸோ பார்க்கலாம் எல்லாமே முடிக்க முடியுதான்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அயர்ன் பண்ணணும், அது இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா சுருக்கமாக போட்டுட்டு நிற்க முடியாது, அசிங்கமாக இருக்கும். அதனால சரி ஓகே. என்னுடைய சாரீ கலர் பார்த்தீங்களா? என்னுடைய சாரீ கலர் நான் காமிக்கவே இல்லைல்ல, க்ரீன் கலரு. இதில் வந்துட்டு இது ஏதோ பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜரியாக வர்றது பேர் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது ஏற்கனவே அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது, இந்த வாட்டி பேக்கேஜில் அனுப்பலை. ஸோ புது சாரீ தான், ஆனால் வந்துட்டு நேரில் அழகாக தான் இருக்கும். ஸோ மேபி ஜுவல்லரிலாம் போட்டால் இன்னும் கிராண்டாக இருக்கும். இன்னொரு ப்ளவுஸ் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ், அதனால நல்லா கிராண்டாக இருக்கும். சரி ஓகே. வேறு சாரீ தான் போடுறதா இருந்தது. இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதுனால. மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷமா 10:15 ஆகுது. ஸோ நாளான்னைக்கு வந்து கிரகப்பிரவேசம். ஸோ ஏற்கனவே அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய பாக்ஸஸ் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வந்தார் சதீஷ். ஃபுல்லாக பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணோம். ஸோ உட்காந்து மருதனி போடலன்னு சொல்லிட்டு காய் போய் வச்ச மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. மருமா என்னாச்சு? கையில் கோழி காக்கா போயிடுச்சா? கோழிலாம் காக்கா நான் எடுக்கிற டிசைன் பாருங்கள். நான் டிசைன் ஒன்று ரெடி பண்ணி பார்த்து வச்சேன், அந்த டிசைனை தான் போட்டுட்ருக்கேன். இதுதான் அந்த டிசைனு. இதுதான் ஆரம்பித்தேன், ஆனால் சதீஷ் சொல்கிற மாதிரி கோழி காக்கா போன மாதிரி தான் இருக்குது. தட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு டிசைனு. என்ன மாம்ஸ்? பயங்கர டயர்டு. நாளைக்கு லாஸ்ட் டே. ஹாய் ஸ்வேதா, என்ன பண்ற? மருதன் நீ அப்பிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சொதப்பிச்சதான் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க காமி கையா ஆட்டாத ஒரு மருதாணி. அதை வேற நீங்க வீடியோ எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அதாவது நீங்க வீடியோ போடுற மாதிரி நீங்க எடுக்கணும். கிட்ட வந்துட்டு நீங்க ஆட்டாத கிட்டாதன்ற ரேஞ்சில் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறவங்க நினைச்சுப்பாங்க எவ்வளவு கேவலமா என்ன நினைச்சுப்பாங்க. அட்லீஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா அது ஃபுல்லா காமிக்கணுமோ? யா, போட்டதுக்கு அப்புறம் தம்ப்நெயில் எடுத்து காமி.
தூரத்துல இருந்து பார்க்கவது அழகா இருக்கா இல்ல இன்னமும் மொத்தமா இருக்கா? தூரத்துல இருந்து பார்க்கறதோட கிட்ட இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? யா. ஓகே. நீ போட்டு முடிச்சிருவியா? மணி இப்பயே 10 ஆயிடுச்சு. யா நைட்டு ஃபுல்லா உட்காந்து போட்டுடலாம். போட்டுடலாமா? வெயிட் போட்டுடுறேன். சரி நீங்க தூங்க போறீங்களான்னு? யா, எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கால்ல. பை பை. ஓகே, குட் நைட். இங்கதான் இருக்கீங்களா? இந்த கையில எனக்கு வைக்கணும். யாரை வச்சு விடுவா? யார் வச்சு விடுவா? நீ என்னுடைய வாயில வச்சுக்க. நக்கா உங்களுக்கு ஒரு கையில வெடி, அவனா 2 கையில வைப்பான். எல்லாரும் தான் 2 கையில வைப்பான். கமெண்ட்ல போடுவாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க 2 கையில வைப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஏன்பா நம்ம கல்யாணத்துக்கே நம்ம 2 கையில நான் வச்சுக்கிட்டேன், மறந்து போயிட்டீங்களா? நீங்க வச்சுட்டேன், இவங்க வந்து வச்சு விட்டாங்க. ஆமா, அததான் சொல்றேன், எப்படியோ வச்சு விட்டாங்கல்ல, அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் வச்சுப்பாங்க 2 கையில. முடிச்சிருவேன் அன்னைக்குள்ள. ஏன் முடிச்சிட்டேனே தெரியல. இந்த கையில வச்சுட்டேன் பாருங்க. பாருங்க காமியாத கிட்டக்க திருப்ப. அசிங்கமா இருக்கா? இது சூப்பரா இருக்குடி. நல்லா தான் இருக்கு நிஜமாவே. அங்க இருந்து நீங்க சிரிக்கிறீங்க. நல்லா இல்ல நிஜமாவே நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை வச்சேன். நான்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் சூப்பர். இவ்வளவுதான் எனக்கு வரும். இது போதுமே. வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து கராஜ், நாளைக்கு வந்து கிரகப்பிரவேசம். ஸோ கராஜ் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளை வச்சு தான் நம்ம இது பண்ணோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்போ வந்து கராஜ் வந்து ஃபுல்லி பெயிண்ட் பண்ணல. இப்போ இருங்க, நான் இன்னொரு கராஜ் திறந்துட்டேன். யா பாருங்க, ஃபுல் பெயிண்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து லைட் கிரே கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் வந்து டார்க் கிரே போடுறது தான் பிளானு. ஸோ ஃபுல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பெயிண்ட் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பைசா கொடுத்தோம். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 கார் கராஜ்னால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நீட் லுக் கொடுக்குது, அதுக்காக தான். ஸோ நாங்கள் வந்து அந்த வீட்டில் நாங்கள் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தோம். நல்ல காலம் அதை பண்ணலை. ஏன்னா நான் பேண்ட்ரியை வந்துட்டு இது பண்ணதே பெரிய இது செலவாயிடுச்சு. ஸோ லைக் நம்ம அங்கேயே இருக்கோன்னா பரவாயில்ல, இல்லாதனால நான் சொல்கிறேன். ஸோ சூப்பர் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை செக் பண்ணிவிட்டு எனக்கு கலர் பிடிச்சிருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் பார்த்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு. லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுக்கு அதுதான் வேணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சைக்கிள் அதெல்லாம் நம்ம இங்கே வைப்போம். அப்போ வந்துட்டு இது டர்ட் ஆகக்கூடாதுல்ல, திருப்பி டக்குன்னு தொட்ட உடனே, அதுக்காக தான். சரி ஓகே, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். என்னடா இவ்வளோ கீ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. 2 வீட்டு மெயில் பாக்ஸ் கீ. இந்தாவா ரிஷ்குட்டியும் நம்மளோட இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த கீ. ரொம்ப நாள் ஆச்சு வந்து, இல்லடா? ஃபோனும் கையுமா வந்துட்டாரு. அந்த ஆப்போசிட் சைடில் தர நான் திறக்கவா? நான் திறக்கவாடாக்கண்ணா கூட உடச்சிடுது. எங்க இருக்கு? மேலே திறக்கலையா? சூப்பர். ஸோ நம்ம வந்து அன்றைக்கி காஸ்கோ போனோம் பார்த்தீங்களா, தண்ணி கேனு அதெல்லாம் வச்சாச்சு, கெச்சப் பாட்டிலும் வச்சாச்சு பார்ட்டிக்காக. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரே வாசமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணணும். கிறிஸ்குட்டி கிட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ரெடியாக இருக்குது.
ஸோ இந்த இது நான் ஆக்சுவலாக காமிக்க மறந்துட்டேங்க. அம்மா பார்சலில் தான் இருந்தது. நான் வந்து முதல்ல எடுத்துட்டேன்னா நான் காமிக்கல. ஸோ இது வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் யூஸ்வலாக சின்னதாக இருக்கும். அம்மா வந்து பெருசாக அனுப்பிச்சிட்டாங்க. திருஷ்டி இது வாசலில் வைக்க சொல்லி. சரி அதை வாசலில் வச்சிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெலிவரி வந்திருக்கு. காஸ்கோ டெலிவரி வாஷர் ட்ரையர் ஃப்ரிட்ஜு கார்னரில் அங்கே வருது ரெஃப்ரிஜரேட்டர். நம்மளுடைய வாஷர் என்ன வாஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பழைய வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாஷரு. காஸ்கோவில் தான் இது பண்ணுது. சாம்சங் இதுதான் நம்மளுடைய ட்ரையர். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லோட கராஜ்லலாம் வைக்க தேவையில்ல தான். வாஷர் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரையர் பார்த்தீங்கன்னா போன வாட்டி நமக்கு பிரச்சனை பண்ண மாதிரி இந்த வாட்டி ட்ரையர் போன வாட்டி ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்குலாம் ஃப்ரிட்ஜு வந்து ஒரே இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு ஒரே டென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி ட்ரையர் உடஞ்சி போய் கிடஞ்சி போய் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இங்கேயே விட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு காஸ்கோ கால் பண்ணால் டக்குன்னு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரிட்ஜு, நம்ம பழைய வீட்டுக்கு போக போகிற ஃப்ரிட்ஜு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு அந்த வீட்டுக்காக. ஸோ இது நார்மல் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்ணிக்கலாம். அதுக்காக சூப்பர் தெர்மோகோல்லாம் எடுத்துடணும். கிளம்பிட்டாங்க அவங்க. ஏன்னா இதுக்கு தான் நம்ம வந்தோம் சீக்கிரமாக. காலையிலேயே ஒரு 10 மணிக்கெலாம் வந்தோம். ஃப்ரிட்ஜ் டெலிவர் பண்ணுறாங்க, வாஷிங் மிஷின் டெலிவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டெலிவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க போல். நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டு சூப்பரான கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு நம்மளுடைய இப்போ இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து எதிர் வீட்டில் இருக்கிறவர் நமக்கு கொடுத்தாரு. வர முடியாதான், அவர் வந்து இதுக்கு போகிறானா, அவர் பையனோட எங்கேயோ போகிறாங்களாம் மவுண்டன்ஸுக்கு, அதனால் வர முடியாதுன்னு கொடுத்தாரு. ஈலைன்னு சொல்லிட்டு கிறிஷோட விளையாடுவான் பார்த்தீங்கன்னா அந்த பையன். ஸோ இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய எதிர் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க நமக்காக கொடுத்த பியூட்டிஃபுல் கிஃப்ட். இது வந்து அவங்களே வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு அவங்க கடை வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் அவங்களே பண்ணி நமக்காக ஜாப்பனீஸ் கார்டன் வாட்டர் ஃபாலாமா டெக்ஸஸில் இருக்க போல இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இது பண்ணுவாங்க. அழகாக இருக்குல்ல, நம்ம எங்கன்னா மாட்டி வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. சரி ஓகே, அவங்களுக்கு நம்ம வந்துட்டு நீங்கள் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லலாம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, நம்ம புது வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ஸோ கிறிஷும் சதீஷும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கிறிஷ் தான் வந்திருக்காரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்ம வந்துட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். அவர் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காருங்க. லைக் விளக்குக்கு வந்துட்டு சந்தனம் அண்ட் மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம் இது வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை போயிட்டுருக்கும்போதே நான் வந்து இந்த வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு வாசலில் தோரணம் மாட்டணும். நாங்கள் போன வாட்டி பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்துட்டு டெக்கார்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் அதே இதுதான் யூஸ் பண்ணோம், ஆனால் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா ஒரு மாலை அமைச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாலை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, 2 அமைச்சிருந்தா நம்மளே வந்து சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பூவை வச்சுட்டு அதே கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்கலாம். 1 அமைச்சிருந்தாங்களா, சரி ஓகே இதையே நம்ம வாசலில் தோரணமாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை தான் வாசல் தோரணமாக போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சும்மா வந்து புஷ்பெயின் வச்சு அதை வந்து சுற்றி வச்சு அடித்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. போட்டாச்சு. அப்பா பூப்புளி விழாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஸோ என்ன தெரியுமா கிருஷ்ணா பண்றேன்? கோலண்டா அங்கேயும் தெளிச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கிறேன். ஆமாம்மா, இந்த வாட்டி கோலக்கல் அமைச்சிருக்காங்க கிருஷ்ணா. ஸோ நம்ம அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கோலம் போடுறோம். ஓகே. ஆமா, அதாவது இது வந்து பார்சல் அலௌட் இல்லை. அம்மா போன வாட்டி வந்தாங்கல்ல, அப்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ சின்னதா கோலம் போட்டுவோம்.
அந்த அளவுக்குலாம் எனக்கு கோலம் வராது, உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்துட்டு சிம்பிள் கோலம் தான். கிரிஷ் அதான் கேட்கலாம், ஃபுல்லாக அடுக்கணும் அப்படின்னு. நான் அதான் யோசிச்சேன், நம்ம என்ன அந்த அளவுக்கா கோலம் போட போறோம், இவன் ஃபீல் பண்ற அளவுக்கு நினைச்சேன். மாக்கோலம் போட்டா நல்லா இருக்கும், என்னால முடியல ஆக்சுவலி, அதனால இது போதும். இது என்னுடைய சிம்பிள் கோலம். நல்லா கடா மாதிரி என்னடா கடா என்ன நல்லா ஆயிடுச்சா? அவ்வளவுதான், மாமிக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்படியா? சூப்பர் சூப்பரா, நல்லா இருக்கடா. ஓகே, இதுதான் அந்த இது பருப்பு கூட அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணல, பூஜை அன்னைக்கு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ வேணா நான் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வைக்க சொல்லுவேன். விளக்குக்கு பக்கத்தில் வச்சிருங்க, பார்த்து பார்த்து இதுல இல்ல அங்கல்ல பின்னாடி. யா ஆமா, அந்த இதை எடுத்து பருப்பு கூட எடுத்து சைட்ல வச்சிருங்க. அது ரெண்டு பக்கத்துல வைக்கணும். அது யா அவ்வளோதான். ஜல்லடையும் பூஜைக்கு தான். ஸோ அவ்வளோதான். இந்த மனை ப்ராப்பராக போட்டுருங்க. ஆமாம், இதோ இங்கே பாருங்க மேம். ஓகே, அதை முடிச்சோடனே சொல்கிறேன். இன்னொன்று செம. இப்போ வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா அக்ஷதை, இங்கே இருக்குது பாருங்க அக்ஷதை. அது யானை காலெல்லாம் பண்ணலாம், நம்ம காலில் தான் படக்கூடாது. இந்தாங்க, அது மேலே துண்டு விரிச்சிருங்க, புது துண்டு. அது மேலே ஃபுல்லாக. சூப்பர். நம்ம அந்த துண்டில் தான் உட்கார போகிறோம். ஓகே யா, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம மேட்டை கொண்டு வந்து நடுவில் விரிச்சிட்டு கல்லை வச்சு மண்ணை வச்சிடலாம். ஓகே மாம்ஸ், வச்சுட்டு இன்னும் ஒரு செங்கல், அது நான் இப்படி வைக்க முடியாதா? லைக் அந்த மாதிரி பண்ணாமல் போன வாட்டி நம்ம அங்கே 2 இங்கே 2 அப்படி வச்சோம், அந்த மாதிரி பண்ண முடியாது. இருங்க, ஆன்லைனில் பார்த்து எப்படி வைக்கணும்னு பார்க்குறேன். யா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முதல்ல வச்சதே கரெக்டாக இருக்குமோ? இல்லை இப்போ ஸ்டேபிளாக இருக்குமான்னு தெரியல, நடுவில் மாத்திரம் குழியாக இருக்கும். கிரிஷ் போமாங்க. அந்த இதை கீழே ட்ரேவை கீழே வச்சுட்டு கொட்டிட்டு அப்புறம் அந்த ட்ரே எடுத்து மேலே வைங்க. போதும் 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 இல்ல? சூப்பர். அரிசி எடுத்துட்டு வந்தேனா? ஸோ நாங்கள் நேராக எல்லாம் முடிச்சுட்டு மணி இப்போ 1:30 ஆகுது. ஸோ அனி ஆஸ் யூஷுவல் ஸ்கூலில் தான் இருக்குது. ஸோ எவரெஸ்ட் கிச்சன் சொல்லிட்டு, ஸோ
எங்கள் வீடு பக்கத்துலேயே இப்போ வாங்கியிருக்க புது வீடு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்லப்பா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே போட்டிருக்காங்க? ஓ பரவாயில்லையே. ஸோ என்னடா வாங்க போகிற? பேத்தாயா? ஓகே தெரியல எனக்கும். பாப்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாப்படு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு சட்னிஸ். இது வந்துட்டு இந்தியன், சைனீஸ், அப்புறம் தாயா நேபாளியா? தாய். நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேட் தாய் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். அது வந்து கிரிஷ் குட்டி ஆர்டர் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நம்ம 2 பேரும் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? தந்தூரி ரோட்டி 2. அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் டிக்கா மசாலா. எஸ். இதுக்கு நான் அப்புறம் அவனே தான் கொடுத்தேன். ஏப்பா கரெக்டாக வந்துட்டு 3 தாங்க வச்சுருக்காரு அந்த அப்பளம். சரி இருந்தாங்க இதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெடியாக இருந்ததுன்னு சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க? கேளுங்க. அதோட அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் இதை மட்டும் சாப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஓகே இல்லை? பாப்பட் ரெஸ்டாரண்ட் நல்லா க்ளீனாக இருக்குது. சானிடைசேஷன் வந்துட்டு 98 கொடுத்துருக்காங்கல்லப்பா. பரவாயில்ல. ஆமாம் நல்லா தான் இருக்குது. டீசெண்டாக இருக்குது. பாப்பட்லாம் வெறும் இதில் போடுவாங்களா எண்ணெயில் போடுவாங்க? இல்லை எண்ணெயில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கும். எனக்கும் ஃபுட்டு வருதா? ஏய் உனக்கு தான்டா பேக் தாய். என்னடா இவ்வளோ கொடுத்துருக்கோம் உனக்கே? எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறியாடா? ஓகே எல்லாம் தட்டு நட்டுங்க. பச்சைக்காரனுங்க எல்லாம் வாங்க. தந்தூரி ரொட்டி. கிருஷ்ண சொல்லுவேடா, பச்சைக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல. என்ன சொல்ல போடுறதுக்கா? இருங்கப்பா பொறுமைப்பா, அவன் எடுக்கிறான் பயந்துக்கிட்டே. ஒண்ணுமே வரல, வெறும் 4th தான் ஆடுது. எடுக்கலாம் பெரிய தட்டுல நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லா சாப்பிடுவோம். தேங்க் யூ. வீடு வாங்கினதுல இருந்து நிறைய வேலை சாப்பிட்டோம். மாம்ஸ் இல்ல? ஸோ ஃபஸ்ட்டு மணி வந்து 4:45. அங்கே அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக சாமா தூக்கம், நான் தூங்கிட்டேன் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங்காக வந்து பப்ளிக்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு சாஸ்திரிகள் வந்து ஒரு 40 குவார்ட்டர்ஸ்னால் 25 சென்ட்டு இல்லைப்பா? 25 சென்ட்டு. 25 சென்ட்டுன்றது வந்துட்டு $1 வந்து 4 25 சென்ட் வரும். 20 ஆமாம் 25 பைசா மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு 40 குவார்ட்டர்ஸ் $10 நாங்கள் இப்போ மாற்றணும். ஆக்சுவலி இருங்க என்னது இது? மாலை இன்னும் நம்ம கட்டவே இல்லைல்ல. ஸோ மாலை கட்டுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ரோஸ் எங்கே இருக்கு? ஓ என் கண்ணுக்கே தெரியல. ஓகே என்ன கலர் ரோஸு? உங்களுக்கு வந்து சிகப்பு கலர் ஷர்ட்டு, அதனால் சிகப்பு கலர் எடுக்கக்கூடாது. எனக்கு க்ரீன் கலர், அதனால் க்ரீன் வரக்கூடாது. 2 கிடச்சிருச்சு. இது வேண்டாது. அழகா இருக்கா? மாலை வருமா நல்லா? எவ்வளோ இது? 3 for $15? 3 for $12. ஓ 3 for $12. ஒன்று $4. பரவாயில்ல. போதுமா? 2 எடுத்தா போதுமா? யா அது எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த $12 உங்களுக்கு வந்து வீட்டோட விலையோட அதிகம். வாழ்க்கையில் வாங்கினதே கிடையாது. இது வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நீங்க பூ வாங்க மாட்டீங்களா? இது சாமந்தி பயங்கர வாசனையா இருக்கு. மூந்து பார்க்காதீங்க, பூச்சி உள்ள போயிடும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஹோப்ஃபுல்லி வீட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி இது பண்ண போறோம்னு பார்க்கலாம். எங்க இது காமிங்க. 40 குவார்ட்டர்ஸ். ஸோ $10 நாங்கள் வந்து குவார்ட்டர்ஸும் வாங்கிட்டோம்.
பாருங்க இந்த மாதிரி உருண்டையா வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ நாங்கள் பூ பறிக்க வந்து விட்டோம். பூ பறிச்சுட்டு இப்போ வந்துட்டு மாலை போட வேண்டியது தான் பாக்கி. வா வா இங்க வா. இங்க பாரு. எல்லாத்தையும் இல்லை, காஞ்சி காயாததெல்லாம் எடுக்கணும். இங்க பாரு மலபார் ஸ்பினாச் இவ்வளவு பெருசா இங்க வளர்ந்துருக்குது. இது இல்ல, இது மலபார் ஸ்பினாச் பாருங்க. தொட்டில தான் இருக்கு. இதோ இது பெரிய, இது பெரிய. பாத்து கையில புடிச்சு எடுங்க. அனி கீழே போடாதீங்க, கையில புடிச்சிட்டு போவீங்க. ரொம்ப காஞ்சது தவிர எல்லாமே பெரியங்க. வண்டு இல்லாம பெரியங்க. வண்டு இருக்கு அதுல. வண்டு இருந்துச்சுன்னா எங்க பாரு தட்டி விடலாம். அந்த மாதிரி பீட்டல் மாதிரி. How do I know if they're there? போயிடுச்சு வண்டு. இப்படி தட்டி விடு. எங்க இருக்கு? இதுல இருக்கா? I don't think so. இல்ல. இது இங்க இருக்கு பாரு. இது பெரிய. அனி அதுக்கு something in there னா இரு. No there isn't. ஒரு தட்டு போய்டும் அது. தட்டு இல்ல. அப்படியே கீழே கட் பண்ணு. அவ்வளவுதான். போயிடுச்சா? வண்டி இருக்க போதுடா. வீட்டுக்குள்ள அழகா எடுத்துன்னு போயிட போறீங்க. டிஎன்ஏ படம் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு மாலை கட்டுறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். குருமா பண்ணிட்டேன். சதீஷ் வந்து பரோட்டா சுட்டுட்டு இருக்காங்க, ஃப்ரோசன் பரோட்டா. ஸோ ஃப்ளவர்ஸ் வச்சு எல்லோ அண்ட் ஒயிட்டு இங்கே 4 பேருக்குமே அதே கலர் மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம். சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடலாம். மீதி ஃப்ளவர்ஸ் நான் அங்கே வச்சுருக்கேன். ஒயிட்டு, ரெட்டு, பிங்க்கு எல்லாமே. மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாலை கட்டுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த டைமே வந்து எப்படி பண்ணணும்னு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவை நடுவில் கோத்துட்டா மாலை ரெடி. என்ன பண்ணிருக்க? கலர் காம்பினேஷன் சேம், அதே சேம் கலர் தான். ஒயிட் வித் yellow. பாத்து கையில குத்திர போற ஊசிய. சோ அடுத்து வந்துட்டு அணிக்கு கட்டிட்டு எங்களுக்கு வந்துட்டு நான் தான் யோசிச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2 பஞ்ச் வாங்கிருக்கோம்னு தோணுது. இல்ல இது கரெக்ட்டா இருக்கும். இல்ல சுவாமிக்கு வேற வேணும்லப்பா. சோ இது நமக்கு மட்டும் தான் நான் வச்சேன். எனக்கு 10 மணி இப்ப டவுட் வந்துருச்சு. சுவாமி தான் நம்ம இதுல இருந்து கொண்டு வந்திருக்கோமே, கார்டன்ல இருந்து. அது கம்மியா தானே இருக்கு. பாப்போம். ஹோப்ஃபுல்லி பத்தோன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு சாமிக்கு ஒரு பூ வைக்க போறோம் அவ்வளவுதான். இல்ல பூஜைக்கு இதுல தான் ஹோமத்துல தான் பண்ணுவாங்க. போன வீடியோ நீங்க பாருங்க. நான் உட்காந்து இப்பதான் பார்த்து முடிச்சேன் போன வருஷம் வீடியோவை. நம்ம பூஜை எப்படி பண்ணுவோம் இதுல சுவாமிக்கு பார்த்துக்கலாம். இல்ல பார்த்தோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். 3 4 5 6 7 8. இது அப்போ வாங்கினது அப்படியே தான் வச்சிருக்கோம் இல்லம்மா. அதையே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, கரெக்டாக யூஸ் ஆகுது நமக்கு.